கொடநாடு கொலை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய அவரது உதவியாளர் பூங்குன்றன் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் இருந்து பல முக்கிய தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடநாடு கொலை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான அவரிடம் பல முக்கிய தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் கொலை மற்றும் கொள்ளை வழக்கு மீண்டும் சூடுபிடித்துள்ளது. இவ்வழக்கில் தொடர்பாக ஜெயலலிதாவின் முன்னாள் உதவியாளர் பூங்குன்றன் இன்று கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். முன்னதாக கடந்த மார்ச் மாதம் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரன் மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சயன் உள்ளிட்ட பலரிடமும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பங்களாவில் இருந்ததை கூறப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டன. இதுவரை இந்த வழக்கில் 250க்கும் மேற்பட்டவரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற நடவடிக்கையை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளியான கனகராஜ் சர்வதேச தொலைபேசி அழைப்புகள் விவரங்கள் இன்டர்போல் மூலம் பெறுவதற்கு சிபிசிஐடி முயற்சி செய்து வருகின்றனர். கடந்த 2017 ஏப்ரல் 23 கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் காவலாளி ஓம் பகதூர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். மற்றொரு காவலாளி கிருஷ்ணன் பகதூர் பலத்த காயமடைந்தார். இந்த வழக்கில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் கார் விபத்தில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். குற்றவாளியின் தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் மின்னணு சாதனங்களில் உள்ள தகவல்களை ஆய்வு செய்வதற்காக இன்டர்போலின் உதவியை நாடியுள்ளனர். மேலும் இவ்வழக்கில் கூடுதலாக சாட்சிகளையும் விசாரிக்க நடவடிக்கை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த பூங்குன்றன் இன்று விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். அவரிடம் பங்களாவில் கொள்ளை போன பொருட்கள் குறித்தும் விசாரணை நடைபெறலாம் என்றும் தெரிகிறது. ஜெயலலிதாவில் இது இருந்தவரை எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் பூங்குன்றன் அவர் மறைவுக்கு பிறகு அமைதியான அரசியலிலிருந்தும் ஆட்சியாளர்களிடமிருந்தும் ஒதுங்கினார். தற்போது தஞ்சாவூர் அருளானந்த நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கியிருந்து விவசாயம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பூங்குன்றனர் இந்த ஆஜர் கொடநாடு வழக்கில் மேலும் பல முக்கிய தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.